ஹாய் மை ஃபேமிலிஸ். இந்த விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் குளிச்சிட்டேன். ரக்ஷு நிரு இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. ரக்ஷு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. நிரு ஃப்ரெஷ்ஷப் ஆக பாத்ரூம் போயிருக்காங்க. எனக்கும் ரக்ஷுக்கும் டீ வச்சுருக்கோம். நிருவுக்கு வந்து டீ வேணான்னு சொல்லிட்டான். நம்ம இப்போது பெங்களூர் தான் போயிட்டு வர போகிறோம். ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக நம்ம நியூ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்காக பெங்களூர் போகிறோம். பெங்களூர் போனால் தான் நமக்கு அங்கேருந்து நம்ம கலெக்ஷன் எடுத்துகிட்டு இந்த தடவை வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் யூனிக்கான டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். நமக்கு 6 மணிக்கு ட்ரெயின் டக்கரில் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் டிக்கெட்டு தான் மாறி மாறி வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது பேசிடா, ஏன்டா என்னையே பார்க்குற? தூக்கத்தில் இருக்கியா? சரி தூங்கலாம். சரி தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. சரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டே பார்ப்போம். கிளம்பிட்டியா? இங்கேயும் அஞ்சிர பாப்பா எடுத்து வச்சுருக்கோப்பா. பவர் பேங்க் எங்க? பவர் பேங்க் இருக்கு. ஏதாவது டக்கரில் வர செக்கிட்டு மாறி மாறி புக் ஆகிருக்கு. அவன் எங்க? அவன் தேடி அவன் எங்க கேட்போமா? அப்போ அவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. இல்லைன்னா டிக்கெட் வெளில எடுக்கிறதுக்கு அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அனுப்பி சொல்லுவோம். நாங்கள் வந்து இறங்கிட்டோம். பெங்களூர் ரீச். இடத்துல உனக்கு லாலிபப்பு, ஹாட்டின் லாலிபப்பு. கம்முன்னு இருக்க முடியல. போகலாங்க. ஓ சாமி, அங்கே போகலாம். தூரல் போடுது பாரு. இங்கே உட்காரல வாங்க. அப்பனா இங்கே பிளேஸ் இருக்குங்க, உட்காரலாம். என்னாச்சு சாமி? ஹார்ட் உடஞ்சிருச்சா? ஹார்ட் பிரேக்கிங். இங்கே பாரு, உடஞ்சிருச்சா? ரைட். கலாய்க்கிறா என்னைய. இந்த சேலம் பஸ் ஸ்டாண்டில் சப்பாத்தி. ட்ரெயினை தான் சூஸ் பண்ணுவேன். இந்த ஜங்ஷனே வந்துட்டு இங்கே நல்லா அவங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது. பெங்களூருக்கு எங்கள் அம்மா சப்பாத்தி சாப்பிட வந்துருக்கு. ₹100 சிக்கன் எடுத்தா போதும். 540 ரூபாய். பெங்களூர் வந்து சாப்பிட போகிறேன். இது 540 ரூபாயா? அதெல்லாம் அப்படிதான்க்கா. இல்லை, நாங்கள் சென்னையில் தான்டா மெட்ரோவில் போனோம். அது நைட்டில் போனோம். இதில் வேற என்னை கலாய்ப்பா வேற. நான் பிடிச்சிப்பேன். நான் பரவாயில்ல, நான் இறங்கிக்குவேன். எனக்கு கலாய்க்கிறதுல ஒரு ஆள் விவரமா இருக்கா. ஹாய். அடப்பாவி. அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மெட்ரோவில் போக போகிறோம். அம்மா தானே தங்கம்? ஆமாம், சூப்பர்.
நிருமா 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 என்ன பேபி? பெங்களூரில் வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதனால ஓகே. ஸ்வீட் கார்ன் சாப்பிட போகிறோம். டேய் நான் இங்கே பாரு, நான் அங்கே உட்காந்துட்டேன் தங்கம். நல்லா தான் இருக்கு. அந்த கார் கலர் பாரு. இந்த கலர் இன்னைக்கு நேர்ல பாக்குறேன். அம்மா திரும்பு. நம்மள நம்பி ஆட்டோ விட்டு போயிட்டாரு. நம்மளெல்லாம் நம்பி ஆட்டோ விட்டு போற அளவுக்கு நம்ம அவ்வளவு நம்பிக்கையான ஆளாக்கா? ஏன் போறா? ஆமா 20 ரூபாய்க்காக எவ்வளவு பெரிய ஆட்டோ விட்டு போயிட்டாரு. ஐயோ நாளுக்கு வந்திருக்கோம். அக்ஷய் உன்னை கூப்பிடுது பாரு. நிரு தம்பி கூப்பிடுறான். டேய் நாடா என்னன்னு மாலுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பெங்களூர் மாலுக்கு வந்திருக்கோம். ஏண்டா நிது அந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி இருக்கும்? வாடா வீடியோ எடுக்கிறேன். ஏய் அம்மா விழுந்துருவேன். என்னடா அது? 2000 இன்னொரு டைம் சொல்லு. இன்னொரு டைம் சொல்லுங்க. சொல்லுடா. நாங்கள் கிளம்பிட்டோம். பெங்களூர் ஏறி ஏறிட்டோம். ஸ்லிப்பரில் மேலே உட்காந்துருக்காங்க பாருங்க ரக்ஷினி மேடம். நான் இங்கே உட்காந்துருக்கேன். சிந்தாமணி வந்து கதவை திறந்து என்னம்மா கத்துறான். சிந்து மணி எத்தனடா? நாங்கள் நல்லபடியாக பெங்களூர் போயிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:04 20 ஹவர்ஸில் அது பெங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம். போன டைம் 24 ஹவர்ஸ். பரவாயில்ல சாதாரணமாக. ஓகே இன்னைக்கு தூங்கலாம். காலையில் இவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு காலேஜ் இருக்குது. பாய் டாட்டா.